சரஸ்வதி பசங்க எங்கே போயிருக்கிறாங்க? போஸ் தான் ஏதோ ஏமா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி போயிட்டு வாடான்னு சொன்னேன். ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சு தானே போனா? ஆமாங்க, ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு தான் போனான். சரிம்மா, எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? இதங்க வரேன். என்ன கதவு திறக்கிற சத்தம் கேட்குது? ஆமாங்க, யாருன்னு தெரியல. அங்கே பாரு, போஸ் வந்துட்டான். ஏப்பா போஸ், என்னாச்சு நீ மட்டும் தனியாக வந்திருக்கிற? ஆமாம், அவள் பண்ண காரியத்துக்கு அவளையும் கூடவா கூட்டிகிட்டு வர முடியும்? ஏன் அப்படி, என்னாச்சு போஸ்? எங்கே போனாலும் எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும், எப்படி ஒரு இடத்துல பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியல. அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கம்மா. ஏன் போஸ், என்னாச்சு? நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அவள் வருவா, நீங்களே கேட்டுக்கோங்க. நம்ம பையனுக்கு ஒரு தப்பான பிள்ளை கட்டி வச்சிட்டங்க. அவன் நல்ல யதார்த்தமான புள்ள தானே சரஸ்வதி. நம்ம நினைக்கிறேங்க, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் இருக்கணும்ல. நீ வெள்ளந்தியாவே இருக்கிறா. பண்ணி வச்சாலும் நம்ம பையன் இவ்வளோ கோவப்படுறானே. கல்யாணம் இப்போதான் 1 மாதம் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையா? சொல்லு சரஸ்வதி. அதுக்கு தான் இவ்வளோ ஃபஸ்ட்டே வேண்டான்னு சொன்னேன். நீங்கள் தான் நம்ம சொந்தக்கார பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. பாருங்க, கல்யாணம் முடிச்சு அவங்க 2 பேர்த்துக்கு சுத்தமாக செட் ஆகலை. என்ன பண்ணுறது சரசு, கல்யாணங்கிறது நம்மளாக முடிஞ்சு வைக்கிறோம். மேலேயே சுருக்கத்திலே நிச்சயிக்கப்பட்டது. நம்ம ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை சரசு. நம்ம இவங்களை எப்படி பேசி கொண்டு போகிறதுன்னு தான் பார்க்கணும். அவள் இனி எங்கே இருக்காளோ தெரியலையே. ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாமா? அதுக்கு அவசியமே இல்லை. வர பின்னாடி வந்து நிற்கிறவர். ஏமா என்ன பண்ணி தொலைச்சா? நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம். நீ உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகேம்மா. போதும் நீ பண்ணதெல்லாம். நீ பண்ணது நான் வேணால் பொறுக்கலாம், என் பையனும் பொறுத்துட்ருக்க முடியுமா சொல்லு? இங்கே எப்படி என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் சொல்லி வளர்க்கலையா உங்கள் அம்மா? நீ இப்போவே கிளம்பு. வீட்டுக்கு வந்த பிள்ளை என்ன பேசிகிட்டு இருக்கற நீ? இத்தனை நாளே என்னை அடித்ததே இல்லை என் புருஷன். உன்னால் பாரு, நான் அடியெல்லாம் வாங்க வேண்டிய நிலைமையாயிருச்சு. இனி ஒரு வாரத்தை அவளை தப்பாக பேசினா அவ்வளோதான். மாமா, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவே பெரிய விஷயம் மாமா. பக்குவமாக நடந்துக்க பழகுமா. இல்லை மாமா, நான் இங்கே இனி இருக்கல. நான் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அத்தை சொன்ன மாதிரி நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே போகிறேன் மாமா. நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. ஆமாம், அதுதான் கரெக்டான முடிவு. அந்த புள்ளி ஏதோ விரக்தியில் பேசிகிட்டு இருக்கு. நீ என்ன கூட கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க? இல்லைங்க மச்சான், அவள் போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரட்டா அவங்க வீட்டில். ஆமாம் மாமா, 10 நாள் நான் போய் இருந்துட்டு வரேன். அப்போ அவரும் ஃப்ரீயாக இருப்பார். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். போயிட்டு வரும்போது பொறுப்பான மனுஷியாவாமா. போதும் மச்சான், அவளுக்கு பொறுப்புன்னு என்னன்னே தெரியாது. போதும் அத்தை, நிப்பாட்டுங்க. அதான் போகிறேன்னு சொல்லியாச்சுல. ஏங்க, யாரும் என் கூட பேச தேவையில்லை. இங்கே கோபமாக இருக்கிறது கரெக்டு தான். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ண. ஏங்க இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க? ஏன் நீ பண்ண தப்பு உனக்கு தெரியாதா என்ன? மேலே அப்படி பண்ண மாட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க. இல்லை, நீ உங்கள் அம்மா வீட்டில் போயிடாத, எனக்கு நிம்மதி. என் முகத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேனா? நான் உன்னை பார்க்க விரும்பல. கெட் லாஸ்ட். சரி, நான் கிளம்புறேன். நம்ம ஏதோ தப்பாக பேசிட்டோமா என்ன? கொஞ்ச நாள் இருக்கட்டும் அவங்க அம்மா வீட்லேயே, அப்போ தான் அவளுக்கு புரியும். என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு அடிச்சிட்டிங்க நீயே. ஆமாம், நீ தேவையில்லாம வாரத்தி விட்டுட்டு இருந்தா உன்னை அடிக்காமல் எனக்கு கொஞ்சம் வாங்களா சொல்லு. சரி, நீங்கள் சாப்பிடுங்க. அவள் போய் அவள் வீட்டில் இருந்துட்டு வரட்டா, அப்போ தான் தெரியும். எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டு. அது நம்ம வீட்டுக்கு வந்த புள்ள, நீ அந்த பிள்ளைய அப்படிலாம் பேசக்கூடாது. சரிங்க மச்சான், நீங்கள் சாப்பிடுங்க. மாமா, நான் கிளம்புறேன் மாமா. இது முடிவில்லைம்மா. ஒரு சின்ன பிரச்சனைனால தான் நீ வீட்டுக்கு போகிற. நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடுவ, நீ கவலைப்படாத. இனிமேலாவது உனக்கு புத்தி வரட்டும். நீங்கள் மட்டும் பேசாதீங்க அத்தை. முன்னாடி வாய் நீளுது உனக்கு. சரசா, நீ வாய் மூடிட்டு இருக்கியா கொஞ்சம்? நீ போய் அம்மா வீட்டில் நிம்மதியாக இருந்துட்டு வாமா கொஞ்ச நாள். இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தாங்க மச்சான். ஒரு வேலையும் தெரிய மாட்டேங்குது. என்ன வளர்த்தி வச்சுருக்காங்க இவளை. போதும் நிறுத்துங்க அத்தை, நான் கிளம்புறேன்.